வேதத்துல ஆபிரகாம பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்கு கொடுக்கிறாருங்க, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆனா ஆபிரகாம் பிள்ளை பெறாதவராக இருந்தாரு. அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கக்கூடிய வயதும் ஆபிரகாமுக்கு கிடையாது. இருந்தாலும் ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை விசுவாசமாக பிடித்து கொண்டு 25 வருடங்கள் காத்திருந்து தன்னுடைய வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாகிய ஈசாக்க பெற்றுக்கொள்றாருங்க. இருந்த போதிலும் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டாக நீ உன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு எனக்கு பலி கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்லும் பொழுது எந்த ஒரு மறுபேச்சும் பேசாம ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்க பலி கொடுக்க சென்றாருங்க. இதே போல தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விசுவாசமா இருந்து எல்லாவற்றின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டதுனாலதான் இன்று வரை நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் விளங்குறாருங்க. இவர் பிரியமா இருந்ததுனால தன்னுடைய சிநேகிதன் என்று ஏசப்பா இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாருங்க. இந்த வேதத்தின் வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம தேவனுடைய சமூகத்துல தாமதமானாலும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக, நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா, அதை சுதந்திரிக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தின் அந்த பாதை நமக்கு எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஏசப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பாதையை நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு போனோம்னா நம்ம நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். மூன்றாவதாக, ஏசப்பாவுக்கு பிரியமா இருந்து விசுவாசமா இருந்ததுனால ஏசப்பா கிட்ட இருந்து தன்னுடைய சிநேகிதன் என்று சாட்சி பெற்ற ஆபிரகாமை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா கிட்ட இருந்து சாட்சி பெற்றவர்களாக வாழலாம்.